வணக்கம் அன்பிற்கினிய கலா நேசர்களே. இன்றைய திரை விமர்சனம் பகுதியினிலே நாம் காண இருக்கின்ற திரைப்படம் பாகப் பிரிவினை என்கின்ற ஒரு 1959 ஆண்டிலே வெளிவந்த நடிகர் திலகம் அவர்களுடைய அற்புதமான நடிப்பில் வெளியான ஒரு திரைப்படத்தை குறித்த விமர்சனத்தை இன்று நாம் காண இருக்கின்றோம். திரைப்படங்கள் என்பது காண்போருக்கு மனதிலே நல்ல விஷயங்களை பதிக்கக்கூடிய நல்ல அறிவுரைகளை, வாழ்வியலை, நெறிகளை பாடங்களாக கற்றுக் கொடுக்கும் வண்ணம் ஒரு காலத்திலே திரைப்படங்கள் வந்தது. அந்த காலகட்டத்தினிலே வந்த தரமான படங்களில் ஒன்றுதான் பாகப் பிரிவினை என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். அண்ணன் தம்பி உறவு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கூற இது ஒரு பாடம் என்றே கூற வேண்டும். தம்பியையும் தம்பி குடும்பத்தையும் தன் உயிரை விட மேலாக நேசிக்கின்ற அண்ணனாக பாலையாவும், அண்ணன் கூறிவிட்டால் அதற்கு மறுபேச்சு பேசாது அடங்கி நடக்கும் தம்பியாக திரு எஸ்வி சுப்பையா அவர்களும், அவர்களுடைய பிள்ளைகளாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும், நம்பியார் அவர்களும், வில்லனாக திரு எம்ஆர் ராதா அவர்கள் என்று சரோஜா தேவி அவர்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்திருந்தார்கள். மிக அருமையான ஒரு திரைப்படமாக மலர்ந்த திரைப்படம் இது. என்னுடைய மிகச்சிறிய வயதிலே நான் காலையில் எழுந்து குளிக்கச் செல்லும் பொழுது அம்மாவிடம் சினிமாவுக்கு போக வேண்டும் என்று எனது ஆவலை வெளியிட்ட பொழுது, இப்போ வர்ற படம்லாம் எங்கடா நல்லதாக இருக்குது, நல்ல படம் வந்தால் பார்க்கலாம், பாகப்பிரிவின்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சுது, அதை வேணால் பார்க்கணும், ஒரு வாட்டி வந்து பார்க்கணும் என்று கூறினார்கள். நான் வீட்டை விட்டு வெளியே இறங்கி குளிப்பதற்கு ஆற்றுப்பக்கம் செல்லும் பொழுது வீட்டுக்கு எதிரே ஒரு நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறது, இன்று முதல் பாகப் பிரிவினை படம் அருணா திரையரங்கில் திரையிட இருக்கிறது என்கின்ற அதை பார்த்ததுமே எனக்கு ஒரே மகிழ்ச்சி. ஓடிப்போய் எனது அம்மாவிடம் கூறி அன்று மாலையே இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து சிறுவயதில் பார்த்த திரைப்படம், ரசித்த திரைப்படம் இது. இன்றைக்கு வரக்கூடிய திரைப்படங்கள் நிஜத்தை மீறிய கற்பனையில் வானளாவ உயர்ந்த ஒரு சூப்பர் ஹீரோக்களை கதையின் நாயகனாக கொண்ட கதைகளாக இருக்கிறது. ஒரு விரலை சொடுக்கினால் இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர் அடிபட்டு போய் பறந்து போய் விழுகிறான். எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடித்து தள்ளிடுறாராம் ஹீரோ. பார்த்த உடனே அவன் மேல் ஆசையும் காதலும் கொள்ள இளம்பெண்கள் வரிசையில் நிற்பது போன்ற காட்சிகள் இன்றைய திரைப்படங்களிலே அமைந்திருக்கிறது. அறிமுக காட்சியிலேயே தியேட்டர் முழுவதும் விசிலும் கைத்தட்டலும் பூவும் பணமும் வீசி ரசிகர்கள் கொண்டாடும் வண்ணம் அறிமுக காட்சி இருக்க வேண்டும் என்று அவர்களே கேட்டுக்கொள்கிறார்கள். படத்தின் துவக்கத்திலே வரக்கூடிய பாடல் ரசிகர்களை சுண்டி இழுக்க வேண்டிய அளவுக்கு தரமாக அமைந்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த காலத்து ஹீரோக்கள் வைக்கக்கூடிய கண்டிஷன்கள். படத்தினுடைய ஆரம்பத்திலேயே மாடு உதைத்ததால் தண்ணீர் தொட்டியில் விழுந்து சிறுவயதில் ஏற்பட்ட ஒரு மின் விபத்தின் காரணமாக விளங்காமல் போன இடது கையும் காலும் உதவாத காரணத்தால் மேலே எழ முடியாமல் உதவிக்கு பெரியப்பாவை அவசரமாக கூப்பிடும் ஒரு சராசரிக்கும் கீழான இளைஞன்தான் நமது திரைப்படத்தினுடைய கதாநாயகன். பாகப் பிரிவினை படத்தினுடைய கதாநாயகன் கண்ணையனுடைய அறிமுகம் இப்படித்தான் படத்திலே துவங்கும். கதை என்று பார்த்தோமேயானால் மிக எளிமையான ஒரு சிறிய ஒரு கதையினை வைத்துக்கொண்டு மிக தரமான ஒரு படத்தை வழங்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வைத்தியலிங்கம், சுந்தரலிங்கம் ஆகியோர் சகோதரர்கள். அவர்கள் முறையே அகிலாண்டம், மீனாட்சியை மணந்திருக்கிறார்கள். வைத்தியலிங்கத்துக்கு குழந்தைகள் இல்லை. வைத்தியலிங்கமாக நடிப்பவர் திரு பாலையா அவர்கள். ஆனால் சுந்தரலிங்கத்துக்கு கண்ணையன், மணி ஆகிய பிள்ளைகள் உள்ளனர். சுந்தரலிங்கமாக எஸ்வி சுப்பையா அவர்களும், கண்ணையனாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும், மணியாக திரு நம்பியார் அவர்களும் நடித்திருப்பார்கள். கண்ணையனுக்கு சிறு வயதில் ஏற்பட்ட ஒரு விபத்தால் இடது கை செயலிழந்து போகிறது. அவர் படிப்பு அறிவற்றவராகவும் இருக்கிறார். மணி ஆரோக்கியமானவராகவும் நன்கு படித்தவனாகவும் இருக்கிறார். சுந்தரலிங்கத்தினுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரையும் வெறுக்கக்கூடிய கதாபாத்திரமாக அகிலாண்டம், சரஸ்வதி அவர்கள், செல்ல மகனாக நம்பியார் அவருக்கு கிட்டத்தட்ட நம்பியார் மேல் மாத்திரம் அவருக்கு கொஞ்சம் பிரியம் இருக்கும் என்பது போல கதை அமைந்திருக்கும். சூழ்ச்சியும் பண ஆசையும் உள்ள அகிலாண்டத்தின் சகோதரன் சிங்கப்பூர் சிங்காரம்
எம்.ஆர். ராதா அவர்கள் அந்த கதாபாத்திரம் ஏற்றிருப்பார். சகோதரர்களுடைய குடும்பத்துக்குள்ளே நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தி பாகப்பிரிவினை செய்ய வைக்கிறார். அதே நேரத்தில் மணி சிங்காரத்தினுடைய சகோதரி அமுதாவை மணந்ததால் கண்ணையனும் மணியும் பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சூழ்நிலை ஏற்படுகிறது. கண்ணையன் பொன்னியை மணக்கிறார். சிங்காரம் அகிலாண்டத்தின் பணம் அனைத்தையும் மோசடி செய்து நிறுவனத்தின் பணத்தை திருடி மணியை நிறுவனத்திலே சிக்க வைக்கிறார். ஒரு கட்டத்தில் கண்ணையனுக்கு எதிர்பாராவிதமாக மின்சாரம் தாக்கி செயலிழந்த அவரது கை குணமாகிறது. கண்ணையன் சிங்காரத்தின் சதியை முறியடித்து குடும்பத்தை மீண்டும் ஒன்று சேர்க்கிறார். இதுதான் மூலக்கதை என்று கூற வேண்டும். படத்தினுடைய துவக்கம் முதல் இறுதி வரையில் கொஞ்சம் கூட செழிப்பு தட்டாத அளவிலே மிகச்சிறப்பாக காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. துவக்கத்திலே வரும் நடிகர் திலகம் பிள்ளையார் சிலைக்கு முன் பழங்களை வைத்து கும்பிட வரும்பொழுது அங்கு வரும் பெண்கள் அவரை குறும்புடன் கிண்டல் செய்து பாடுகின்ற அந்த ஒரு பாடல், அதற்கு அவர் எப்படி திரும்ப செயலாற்றுகிறார் என்பதையும் பார்க்க காண கண்கூடி வேண்டும். அவ்வளவு அருமையான ஒரு பாடல். டிஎம்எஸ் அவர்களுடைய குரலும் பொருத்தமும் நடிகர் திலகத்தினுடைய சேட்டைகளும் கோபமும் கிண்டலும் பதிலடி தரும் விதமும் என சுவையான காட்சி அது. அதே போல் ஒரு பிராமணர் வீட்டுக்கு வந்து ராமாயணம் படிக்கும் பொழுது இப்படியாக 2 வரம் கேட்ட கைகேயி நினைத்ததை சாதிக்க நினைத்து செயல்பட்டாளாம் என்று கூறும் பொழுது நடிகர் திலகம், ஏன் பெரியப்பா பெண்கள் கூட இவ்வளவு மோசமான குணம் பெற்ற பெண்களும் அந்த காலத்திலேயே இருந்திருக்காங்களே பெரியப்பா பெரியப்பா என்று ராகத்தோடு கூற, அதற்கு பாலையா அவர்கள், அந்த காலத்தில் மட்டும் இல்லைப்பா, இந்த காலத்திலையும் அதை விட மோசமான பொம்பளைங்களும் பக்கத்திலே இருக்காளேங்கப்பாங்கப்பப்பா என்று பாடுவதும், அதை கேட்டு கோபமுற்ற அகிலாண்டம், ஓய் ராமாயணம் படித்தது போதும் எந்திரிச்சு போய்யா என்று கூற, ஏ அகிலாண்டம் உன்னை ஏதாவது பாதிச்சுதா என்று பாலையா கேட்க, பெரியம்மா அவன் ஒன்றும் பாதிக்கலை பெரியப்பா, இப்போ ராமாயணத்தை தான் பாதிடுச்சு பெரியப்பா என்று நடிகர் திலகம் பாடுவது போல கூறுவதும், அட போமையா எந்திரிச்சு அந்த அம்மா கோவப்படுறாங்கல்ல. எம்.எஸ். சோலைமலை அவர்களினுடைய அற்புதமான தெளிவான கதை வசனம் படத்தினுடைய முதுகெலும்பு என்றே கூற வேண்டும். எப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் அந்த காலத்திலே இருந்திருக்கிறார்கள் என்று அதிசயிக்க தோன்றுகிறது. அடுக்குமொழி வசனங்களுக்கு ஒரு கலைஞர் என்றால், ஆன்மீக படங்களுக்கு வசனம் எழுத ஒரு ஏ.பி. நாகராஜன் என்றால், குடும்ப கிராமிய கதைகளில் குடும்பத்தினுடைய ஒற்றுமை இதை போன்ற ஒரு கதைகளுக்கு வசனம் எழுத எம்.எஸ். சோலைமலை அவர்கள் என்பது போல மிக அருமையாக இந்த படத்தினுடைய வசனங்கள் நம்மை மயக்கும் வண்ணம் அமைந்திருக்கும். எம்.ஆர். ராதாவின் இடக்குமுடக்கான பேச்சுகளுக்கு நடிகர் திலகம் சரிக்கு சரி பதிலடியை கொடுக்கும் வசனங்கள் மிக அருமையாக இருக்கும். தலை தீபாவளிக்கு எங்கிட்டே காட்சி வாங்கி எனக்கே வெட்டி வாங்கி கொடுத்தவன் தானடி உங்கள் அப்பன் என்று பாலையா சி.கே. சரஸ்வதியிடம் சொல்வது மிகவும் யதார்த்தமான பஞ்ச் வசனங்கள். கதை எந்த ஒரு தனிப்பட்ட பாத்திரத்தின் மேலும் சுமத்தப்படவில்லை என்பதும், அந்த குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரும் கதையில் கிட்டத்தட்ட சம பங்கு இருப்பதும் அருமை. உடலிலே குறைபாடு இருந்தாலும் கண்ணையன் படுபுத்திசாலி, அதே வேளையில் ஜாலியான பேர்வழி. பெரியப்பா பாலையா மேல் மிகுந்த அன்பும் பாசமும் உள்ளவன். குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே அவனுடைய குறிக்கோள். அதே வேளையிலே தன்னை யாராவது கிண்டல் செய்தால் அதற்கு பதிலடி கொடுப்பதில் அவன் கில்லாடி என்பது போல அந்த கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கும். சிங்கப்பூரா என்று எம்.ஆர். ராதாவை அவர் கலாய்ப்பதும் ராதாவுடன் சரிக்கு சரி வாதிடுவதும் சுவாரஸ்யமான விஷயங்கள். அதிலும் அந்த நாய்க்கு ஆப்பம் போட்டபடி ராதாவை நாசுக்காக நக்கல் செய்வது என்பது மிக ரசிக்கக்கூடிய நீளமான சுவையான ஒரு காட்சியாக அமைந்திருக்கும். அண்ணன் தம்பி பாசம், உறவு, மதிப்பு, மரியாதை என்பதை காட்சிகளில் மிக நாசுக்காக மிக அழகாக வெளிப்படுத்தி இருப்பார்கள் திரு பாலையா அவர்களும் எஸ்.வி. சுப்பையா அவர்களும். பாலையா அவர்கள் ஒரு பெண் பார்க்கும் விஷயம் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, மணிப்பாய பட்டணத்திலேருந்து வந்தோடனே கல்யாணத்தை நடத்திடுவோம் எனும் பொழுது பெண் வீட்டுக்காரர், உங்கள் தம்பிக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டா தாராளமாக கேளுங்க என்பார். உடனே கோபத்தோடு எஸ்.வி. சுப்பையா அவர்கள் முன்வந்து, அது என்னங்க அது புது பழக்கம், அது அண்ணன் சொன்னது தான், ஆஹா குடும்பம்னா இது இல்லையா குடும்பம் என்று அவர்கள் பேசிக்கொள்வது போன்ற அந்த காட்சிகளும் வசனங்களும் அமைந்திருக்கும். அந்த காலத்திலே
பெரியவர்களுடைய கல்மிஷம் இல்லாத அன்பையும் ஒற்றுமையும் எடுத்துக் கூறுவதாக அமைந்திருக்கும் அருமையான ஒரு காட்சிகள். நடிகர் திலகம் நாய்க்கு அப்பம் போட்டுக்கொண்டே பேசிக்கொண்டிருப்பது போல் ஒரு காட்சி இருக்கும். டேய் மிசக்காரா, ரொம்ப புண்ணியம் பண்ணவங்கடா நீங்கள்லாம், வந்தாலும் வந்தீங்க நீங்கள்லாம். எங்கள் பெரியம்மா இங்கேருந்தோ நாற்காலி மேசை எல்லாத்தையும் இங்கேயே யாராவது வாங்கி கொண்டாந்து போட்டிருக்காங்கடா. அம்மா நீ எப்பட்றா அந்த தாடிக்காரங்கிட்ட இருக்க? டாய் பரமசிவம் மாஸ்டர் எங்கடா இவன் மேலே வந்தான்? இது அவர் கேட்க வேண்டிய கேள்விங்க, அதை நம்ம கேட்குறது அவ்வளோ நல்லா இல்லைங்களே. என்னது இது அவர் வீடுங்க, சத்தம் போட்டு சொல்கிறா, சத்தம் போட்டு சொல்லு, இது நம்ம வீடுங்கிறதே மறந்துட்டான் போல இருக்கு. காலம் கெட்டு போச்சு பார்த்தியா, காதில் 2 டேஞ்சர் லைட். படிக்காத பையன் டேபிள் மேலே இப்படி உட்காந்துருக்கான் பார், குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இருக்கானே. இவனே இப்படி உட்காந்தான்னாக்க நான் எப்படி உட்கார்றது? நீ மானம் கெட்டு மரியாதை கெட்டு தின்னு நாயை தின்னு என்று கூறிக்கொண்டே நாய்க்கு நடிகர் திலகம் அப்பத்தை போட உளறான். என்னோட குணம் அவனுக்கு தெரியாது. இடியட் ஃபூல் நான்சென்ஸ். டே ஈமிச ஏன்டா அது இப்படி கத்துது? நான் தான் ஆப்பம் போடுறேனடா. யாரை சொல்கிறான்? அதான் ஆப்பம் போடுறாராம்ல, இவனா ஆப்பம் போடுறான். என்னடா என் நாய் என்ன ஆப்பம் திங்கிற நாயாடா? என்ன நினச்ச நீ? அதை வேறு என்ன திங்கும்? பிளைமவுத் நாயிடாது என் நாய், பிளைமவுத் நாய். இது எங்கே பிறந்துச்சு தெரியுமா உனக்கு? இங்கிலாந்தில் பிறந்துச்சுது, அமெரிக்காவில் வளர்ந்துச்சுது, சிங்கப்பூரில் வந்து அலங்காநல்லூருக்கு வந்து இப்போ பொறுக்க வந்திருக்குது. வார்த்தையிலே அடிக்கிறான். டாய் வெட்டி பயல, என்ன அது அடுத்த அடிக்கிறான் பாருப்ப. ஹாலிவுட்டை பார்த்துருக்கியாடா நீ? என்னது யாரை விட்டு? ஹாலிவுட்டு பார்த்துருக்கியாடா நீ? இல்லை, நீ அதில் டாஸ்லிங் ஸ்டார் ஆர்தர் வில்லியம்ஸ் பார்த்துருக்கியா? இல்லை, அவனோட ஸ்விம்மிங் பூலில் வாட்டரில் ஸ்விம் பண்ணுறதுக்கு 2000 பவுண்டை மூஞ்சிலை விட்டெறிஞ்சவன்டானா. அவள் லவ் பண்ணா பாரு, அந்த நாயிடாது நீ ஆப்பம் போட்டதை கொல்லை பார்க்குற. இதுக்காகவே உன் மேலே ஒரு கேஸ் போடுவேன். ஆக்ஷன் எடுத்தான்னா 7 years உள்ள தள்ளிடுவான். யாரு? டாய் டாமிட், ஜஸ்ட் 7 yearsக்கு உள்ளே போடுறேன் பாரு. டே நிறுத்துறா. தமிழில் பேசி எதாக இருந்தாலும் சமாளிடா, இங்கிலீஷில் பேசி மாற்ற வேலை மட்டும் வச்சுக்காத. ஆமாம், இடியட் டோன்ட் ஸ்டாண்ட் ஹியர் ஹூ என்று நாயை ஏதோ கூற, நாயை கடிக்க ஏவி விட துரத்த சரோஜா தேவி அங்கே வந்து கோபத்திலே திட்ட, பொன்னி என்னமோ சொல்லி இந்த நாயை விட்டு என்னை கடிக்க விட்றான். டேய் இருடா, எங்கள் பெரியப்பாட்ட சொல்லி நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருடா. இந்த காட்சிகள் எல்லாம் எம்.ஆர். ராதா அவர்கள் வசனம் பேசும் ஸ்டைலே தனியாக இருக்கும். அவர் ஒரு 3 வகையான குரலிலே மாற்றி அவர் பேசக்கூடிய அந்த ஸ்டைல் நினைத்து கூட பார்க்க இயலாது இன்றைக்குள்ள நடிகர்களிடம். அதை அணுகுண்டு மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறேன். அந்த மணிக்கு நம்ம அமுதாவை கட்டி வச்சிட்டோம்னாக்கா அவங்கக்கிட்டேருந்து பிரிச்சிடலாம், சொத்து பூரா நமக்கு சேர்ந்துடும். அப்புறம் அந்த வீட்டில் நம்ம வச்சது தான் சட்டம். எப்படி? யாரை சொல்கிற? அந்த நொண்டிக்கையனா? அவன் செத்த பம்பு மாதிரி. நோ லைஃப். என் ஐடியாவை நான் எங்கே பிரயோகப்படுத்துகிறனோ அங்கே ஒரு கூட்டம் அழுது தான் தீரணும். மரம் வச்சு தண்ணி ஊற்று வளர்க்குறவன் ஒருத்தன், அதோட பலனை அனுபவித்து திங்கிறவன் ஒருத்தன். இவர்களுக்கு இடையிலே அப்பாவியாக நடிகர் திலகம் அவர்கள் நடித்திருப்பார். தம்பியாக வரும் நம்பியாரிடம் அவர் பேசுகின்ற அந்த பாணி. தம்பி அம்மா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த குழா போட்டு செஞ்சு வச்சுருக்குடா, சீக்கிரம் வா. என்னது நீ பட்டணத்துலேருந்து வந்தப்போ எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல, என்ன நீ மறந்துட்டியாடா? பரவாயில்ல, வாங்கிட்டு வராட்டினாலும் பரவாயில்ல, அம்மா காத்துக்கிட்டு இருக்கோம். குழா போட்டு ஆறி போகிறதுக்குள்ளே சீக்கிரம் வந்துடு, சாப்பிடலாம். என்ன மாப்பிள்ள, என்னது அது குழா போட்டுன்னு சொல்லிட்டு போகிறாவே? என்ன மாப்பிள்ள நீங்களும் கிண்டல் பண்ணுறீங்க? இந்த குழாயில் அரிசி மாவை ஆவியில் வேக வைக்க மாட்டாங்க. இந்த பாயில் கேக். டெய் உலகத்தில் நீராவியில் பார்த்தீங்கன்னா கப்பலை விடுறான், ரயிலை விடுறான், இன்னும் என்னென்னமோ விடுறான். நீங்கள் என்னடான்னா நீராவியிலே செஞ்சு புட்டு செஞ்சு உள்ளே விட்டுக்கிட்டு இருக்கீங்க. பெரிய ஆளுடா நீங்கள்லாம். படித்தா மட்டும் 10வது மணி. என்ன மாதிரி படித்த ஆளுங்க கூட தொடர்பில் இருக்கணும், சம்மந்தம் வச்சுக்கணும். தங்கச்சி அங்கே காத்துக்கிட்டு இருக்கா, போகலாமா? பல் விளக்கிட்டு வந்துடுறேன். விளக்குன வரைக்கும் போதும், பாலிஷ் போயிடும், ஓடியா. தம்பிக்காக சாப்பிட காத்திருக்கக்கூடிய நடிகர் திலகம் அம்மாவிடம்,
பேசும்பொழுது, தம்பி மேசை நாற்காலியில் தான் உட்காந்து சாப்பிடுவான், பட்டணத்தில் படித்தவன்ல தரையிலெல்லாம் உட்கார மாட்டான், நான் நின்றுக்கிட்டே சாப்பிடுவோம், எனக்கு என்ன, எம்மா நல்ல பசு நெய்யை கொண்டாமா சொல்கிறேன், பட்டணத்தில் கிளப்பு கிடச்சோரில் இந்த மாதிரிலாம் பசு நெய்யெல்லாம் கிடைக்காது, இருந்தாலும் கலப்படமாக இருக்கும், கொண்டாந்து வை. ஏப்பா நீ முதல்ல சாப்பிடுப்பா, அவன் அப்புறமா வருவான், அவன் வராமல் நான் எப்படிம்மா சாப்பிட்றது, அவன் வரட்டும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம்மா. ஏப்பா அவன் பட்டணம் போய் படித்தவன், நான் நம்பலை அவன் வருவான்னு. ஏம்மா படிப்பு வேறு புத்திசாலித்தனம் வேறன்னு நம்ம பெரியப்பா அடிக்கடி சொல்லுவாங்களம்மா. அவன் டெல்லிக்கே ராசாவாக இருந்தாலும் இந்த கண்ணையா மூப்பனாருக்கு தம்பி தான், கொண்டா எல்லாத்தையும் கொண்டா சீக்கிரம். என்ன வாசம் எனக்கே நாக்கில் ஜலம் ஊறுது. அங்கே மாடியிலே நம்பியார், என்ன மாப்பிள்ளை புதுசாக இருக்குது, ஒரே நாத்தமால இருக்குது, இந்த மாப்பிள்ளைக்கு எருமத்தயிரும் எலுமிச்சங்காய் ஒரு காயும் தின்னு எதை பார்த்தாலும் நாறுதுங்கிறான். மாப்பிள்ளை இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா? தெரியல. சீனாவில் தயார் பண்ணுறான். சிங் சாங். ஆமாம், இது எதில் தயார் செய்கிறாங்க? அதை கேட்காதே, அசிங்கமா? பின்ன அதை போய் ரொட்டியில் தொட்டு சாப்பிட சொல்கிறீங்க? எனக்காக அம்மா ஒன்றனும் இங்கே காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவனை திருத்தவே முடியாதுப்பா. 1ஆம் கிளாஸ் பயலுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரேன், இன்னும் புரியலை. டாய், அந்த சிங் சாங்கை எடுத்துகிட்டு வாடா, இவனை இங்கே குளிப்பாட்டிடுவோம். இங்கே காத்திருந்த நடிகர் திலகம், பொன்னி என் தம்பி எங்கே, இன்னுமா கொள்ளையில் குளிச்சுக்கிட்டு இருக்கான்? இல்லையே, அவங்க மாடியில் அவங்க கூடலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாத்தியம்மா இந்த பையலை, நான் அவனுக்காக எவ்வளோ நாளையாக இங்கே சாப்பிடாமல் உட்காந்துருக்கேன். அண்ணனாச்சின்னு கொஞ்சமாவது இவனுக்கு மரியாதை கொடுக்குறானாம்மா. அவங்க கூட போய் சாப்பிட போயிட்டானான். அவன் என்ன தாமா நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் போய் கேட்டுட்டு வர்றான் அவனை. ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா. இல்லைம்மா, அவனை இப்படியே விட்டு வைக்கக்கூடாதும்மா, வீணாக கெட்டு போயிடுவோம்மா. அதற்கு பிறகு நடக்கும் கலைவரங்கள் தனி. பாகப்பிரிவினை நடைபெற எம்ஆர் ராதா நடத்தும் நாடகங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தனி ரகமாக இருக்கும். டிஎஸ் பாலையா அவர்கள் நல்ல குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி இந்த சிங்கராம்பாயை வந்திருக்கான், அவன் பேச்சை கேட்டால் நீ உருப்பட மாட்டான், உள்ள ஓடி என்று கூறுவார் மனைவியிடம். மூத்தவர்கள் ஒருபுறம் நடிப்பிலே கலக்கி கொண்டிருக்க, நடிகர் திலகம் தனக்கே உரித்தான பாணியிலே அந்த பிள்ளையார் கோவிலில் தன்னை பாட்டு பாடி கேலி செய்யும் பெண்கள் கூட்டத்தை அவர்கள் பாணியிலே பாடி கேலி செய்து துரத்துவது ஒரு ஜாலியான ரகம். எருமை மேல் சவாரி செய்வதும் மாட்டு வண்டி ஓட்டுவதும் தான் சரியாக இயங்காத கால்களை வைத்துக்கொண்டு பொன்னியின் மேல் ஓடை நீரை கால் மூலம் தெளிப்பதும் என கண்ணையனுடைய அந்த கதாபாத்திரத்தை மிக ரசித்து அருமையாக இயல்பாக செய்திருப்பார் நடிகர் திலகம். பொன்னியை தனக்கு மணமுடித்து வைப்பதாக தாய் எம்மி ராஜம்மா அவர்கள் கூறும்பொழுது அது தவறு என்றும், கை கால்கள் விளங்காத தனக்கு அழகே உருவான பொன்னியை மனம் செய்து வைப்பது அவளுக்கு செய்யப்படும் துரோகம் என்றும் வாதிடுவது மனதை நெகிழ வைக்கும் காட்சியாக இருக்கும். மேலும் பொன்னியிடமே அந்த திருமணம் வேண்டாம் என்று நேரடியாக அறிவுரை சொல்லும் பொழுதும் கண்ணையனுடைய கதாபாத்திரம் மிகவும் உயர்ந்து நிற்கும். ஆனால் பொன்னி முழு மனதுடன் தன்னை மணந்து கொள்வதாக சொன்னபோது அதை கேட்டு ஒரே வினாடியில் அதிர்ச்சியும் அழுகையும் அவற்றை எல்லாம் மீறிய ஆனந்தமும் மாறி மாறி முகத்தில் தோன்ற திகைப்பதும் நடிகர் திலகத்தை தவிர இந்த உலகத்தில் வேறு யாராலும் காட்ட முடியாத ஒரு முகபாவங்கள். அம்மா என்னம்மா அது? ஆமாம் கண்ணையா, உங்கள் அம்மா சொல்கிறது தட்டாதரா. அம்மா, என்ன பிள்ளையா பெத்த பாவத்துக்கு நீங்கள் 2 பேரும் தினம் வேதனைப்படுறது போதாதுன்னு எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணையும் ஏமா வேதனைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? என்ன பாருமா, காலை விந்தி நடந்து காண்பிப்பார். இந்த நிலைமையில் எனக்கு கல்யாணம் தேவையாம்மா? பெரியப்பா பார்த்த பொண்ணு கூட என்னோட நிலையை கேள்விப்பட்டு தானம்மா கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டா. நான் எந்த பொண்ணுக்கும் கண்ணறிஞ்ச புருஷனாக இருக்க முடியாதும்மா. இல்லைடா கண்ணு, அதுக்கு பொருத்தமான பொண்ணி தான். அம்மா பெரிய தப்பு பண்ணிட்டீங்கம்மா. உன் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒன்றுமே தெரியாத அப்பாவித்தனத்தோட சிரிச்ச முகத்தோட நம்மளையே நம்பியிருக்கிற அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறியம்மா. ஏம்மா, நீ 2 பிள்ளைக்கு தாயார் தானே? ஒரு சின்ன பொண்ணோட மனசை புரிஞ்சிக்காம எப்படி மாற்ற முடியும் வந்த? நான் தான் உன்னை கேட்குறேன். உனக்கு பொண்ணி மாதிரி ஒரு பொண்ணு இருந்து என்ன மாதிரி ஒரு நொண்டி பயலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொடுக்க சொன்னால் உன் மனசு என்ன பாடுபடும்? அதை யோசனை பண்ணி பாருமா. அப்பொழுது எஸ்வி சுப்பையா அவர்கள் நடிகர் திலகத்தை இழுத்து அணைத்து கொண்டு, கண்ணையா, நீ எனக்கு புள்ள இல்லைடா, எனக்கு நீ தகப்பன். ஆண்டவன் உனக்கு இவ்வளோ அறிவை கொடுத்து இப்படி ஒரு உணத்தை கொடுத்துட்டானடா என்று அழும்பொழுது மீனாட்சி கண்ணையை சொல்கிறது தான் சரி என்று அவர் அந்த அறிவுரைகளை சொல்லும் பொழுது
இவைகளை பார்த்து கொண்டிருந்த சரோஜா தேவி அவர்கள் தானாகவே முன்வந்து தனக்கு கண்ணையனை மணக்க பூரண சம்மதம் என்று வெட்கத்துடன் கூற அதிர்ச்சியும் மகிழ்வும் கலந்து, பொன்னி பொன்னி, என்ன இந்த நொண்டியை கல்யாணம் பண்ணிக்க நீ விரும்புறியா பொன்னி? ஆதரவு காட்டினவங்களுக்கு நன்றி தெரிவிக்க இது சாதாரண விஷயம் இல்லை பொன்னி. உன்னோட சகிப்புக்கும் ஒரு அளவு உண்டு பொன்னி. இந்த நொண்டியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்நாள் பூர்வமாக நினச்சி நீ வருத்தப்பட வேண்டியிருக்கும் பொன்னி. என் வாழ்க்கையில் இதை விட சிறந்த பாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது என்று சரோஜாதேவி காலில் விடுவது ரசிக்கத்தக்க ஒரு காட்சியாக அமைந்திருக்கும். இந்த காட்சியினிலே நான் முன்பே குறிப்பிட்டது போல நடிகர் திலகத்தினுடைய முகத்திலே இந்த இயலாமை, தவிப்பு, மகிழ்ச்சி, இப்படி ஒரு முடிவா என்று ஆனந்தமும் கலந்த ஒரு சந்தோஷம், அழுகை, சிரிப்பு என்று பல்வேறுபட்ட உணர்வுகளை தனது முகத்திலே காண்பிப்பார். அடுத்த காட்சியிலே தேங்காயை உரித்து கொண்டிருக்கும் நடிகர் திலகத்திடம் சரோஜாதேவி அருகே வந்து, இந்தாங்க உங்களை அத்தை கூப்பிடுறாங்க, இந்தாங்களா? என்ன பண்ணி பாஷையை மாறி போச்சு, என் பேரை மறந்துட்டியா? இல்லை, என் பேர் கண்ணையா மூப்பினார்னு கூப்பிடு. மாட்டேன். ஏன் மாட்டேன்? காரணமாக தான். என்ன காரணம்? காரணத்தை சொன்னால் தான் வருவேன். வந்து என காதில் அவரை ஏதோ கூற, பொன்னி நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். எனக்கு என்னோட கல்யாண பொண்ணுக்கு என்னை பற்றி கொஞ்சம் சொல்லி வைக்கணும், சொல்லி வைக்கிறியா என்று கூறும்பொழுது சரோஜாதேவி வெட்கப்படும் காட்சி அபாரம். சரோஜாதேவி அவர்கள் மிக இயல்பாக அருமையாக தனக்கு கிடைத்த வாய்ப்பினை நடிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு படமாக இது அமைந்திருக்கிறது. படத்திலே அமைந்திருக்கும் ஒவ்வொரு காட்சியும் முத்தான காட்சிகள். பார்க்க கொஞ்சம் கூட சலிக்கவே சலிக்காது. பெரியவர்களுடைய நடிப்பினை பார்ப்பதற்கு அவ்வளவு ஆசையாக இருக்கும். அதிலும் எஸ்வி சுப்பையா அவர்களுடைய நடிப்பு பாணியும் அடக்க ஒடுக்கமும் தனது குணாதிசயங்களை அவர் வெளிப்படுத்துகின்ற பாங்கும் இது போன்றவர்களை தங்களது குடும்ப உறுப்பினர்களாகவே ரசிகர்கள் நினைத்து பார்க்க தூண்டும் அளவுக்கு இயல்பான நடிப்பாக அமைந்திருந்தது. இந்த படத்தினுடைய பாடல்கள் படத்தினுடைய வெற்றிக்கு மிக பெரும் தூண்களாக விளங்கின என்று கூறினால் அது கொஞ்சமும் மிகையல்ல. அதாவது மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி அவர்கள் இருவரும் இணைந்து இசையமைத்த இந்த பாடல்கள் அத்துணையும் காலத்தால் அழியாத பாடல்கள். இன்றைக்கு கேட்டாலும் உங்களால் ரசித்து கேட்க இயலக்கூடிய அளவுக்கு மிக அருமையாக அமைந்திருக்கும் அத்துணை பாடல்களும். தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடந்து என்கின்ற அந்த பாடலாக இருக்கட்டும், தேரோடும் எங்க சீரான மதுரையிலே என்கின்ற அந்த பாடல், தங்கத்திலே ஒரு கூரை இருந்தாலும் என்கின்ற அந்த பாடல், ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ என்ற இந்த 4 பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மிக அழகாக எழுதியிருப்பார். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே என்ற கருத்தாழமிக்க பாடலை மருதகாசி அவர்கள் எழுதியிருப்பார்கள். பிள்ளையாறு கோவிலுக்கு பொழுது இருக்க வந்திருக்கும் பிள்ளையாறு இவர் பௌசியாறு, ஆட்டத்திலே பல வகை உண்டு என்ற ஷோக்கோட்டாயில் நடக்கக்கூடிய அந்த பாடல் என்று இந்த பாடல்களை பட்டுக்கோட்டையார் எழுதியிருப்பார். பி. சுசீலா அவர்களுக்கு தங்கத்திலே ஒரு கூரை இருந்தாலும் என்கின்ற ஒரு சோளோ பாடலை மட்டும் பாடியிருப்பார். ஆனால் இன்றும் கேட்பதற்கு மிக இனிமையான ஒரு பாடல். டிஎம்எஸ் அண்ட் பி. லீலா அவர்கள் இருவரும் இணைந்து பாடிய தாழையாம் பூ முடிச்சு அந்த பாடலையும் எப்பொழுது கேட்டாலும் நம்மால் தாளம் போட வைக்கும். அதைப்போல குறைவான இசைக்கருவிகளை பயன்படுத்தி உள்ளங்களை மயக்கும் தென்றலை போன்ற அற்புதமான பின்னணி இசையை தந்த அந்த மாமன்னர்களை நாம் இப்பொழுதும் மனதார போற்ற வேண்டும் என்றுதான் கூற தோன்றும். தேரோடும் வைகை சீரான மதுரையிலே என்கின்ற அந்த பாடலை கவனித்து பார்த்தவர்களே, ஆனால் துவக்கம் பாலூற்றி உழவு செய்வார் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு பாடல் தென்பாண்டி சீமையினுடைய வளத்தை எவ்வளவு அழகாக அடுத்த வரியிலே கூறுவார். பனிபோல் விதை நடுவார் என்பது ஒரு கற்பனையினுடைய உச்சம். இதைவிட சிறப்பாக எப்படி சொல்ல முடியும் என்று நமக்கு தோன்றும். அந்த பாடலை கேட்டதுமே நமக்கு எழுந்து ஆடத் தோன்றும். தேரோடும் வைகை சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம். சிவாஜியும் சரோஜாதேவியும் ஆடுகின்ற அந்த ஆட்டம்
பீம்சிங் படம் என்றாலே ஒரு கோஷ்டி கானம் இடம்பெறும். அப்படி அமைக்கப்பட்ட ஒரு அருமையான பாடலாக இது அமைந்திருக்கும். கேள்வியும் பதிலுமாக அந்த பாடல் அமைந்திருக்கும். சித்திர மாதம் முத்துகள் வைத்து திரும்பி இங்கே வருவதென்றே சென்றவர் இன்னமும் மந்திலர் செய்தி தெரிந்து சொல்லடி ராமாயம்மா என்று அவன் கேட்க, வித்த இடத்துல பத்தினி பொண்ணு வெறித்த வலையில் விழுந்து விட்டார், உன்னையும் என்னையும் மறந்து விட்டார், உண்மையைச் சொல்லடி ராமாயம்மா என்று அவள் பதில் சொல்ல என அவ்வளவு சிறப்பாக அந்த பாடல் காட்சி அமைந்திருக்கும். அந்த பாடலிலே நடிகர் திலகம் ஆடுகின்ற அந்த ஆட்டம் போடுவது மிக ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கட்டத்திலே 2 முழங்கால்களும் தரையில் ஒரு சீர அவர் விழுந்து குதித்து எழும் பொழுது பார்ப்பவர்கள் நெஞ்சமெல்லாம் பதறி போய்விடும், இவருக்கு அடிபட்டு இருக்குமோ என்று. அந்த அளவுக்கு இயல்பாக இருக்கும் அந்த நடனம். படத்திலே இடம்பெற்றிருப்பது 2 திருமண காட்சிகள். எம்.ஆர். ராதாவினுடைய பசப்பு வார்த்தைகளில் மயங்கி நம்பியார் லலிதாவை திருமணம் செய்து கொள்வதும், தன்னுடைய உடல் தகுதிக்கு சற்றும் பொருத்தமில்லாத அழகான குணவதியான சரோஜாதேவி கண்ணையனுக்கு அவர்கள் பெற்றோர்கள் செய்து வைக்கும் திருமணம். இரண்டுக்கும் தான் எவ்வளவு வேறுபாடு. முதல் திருமணத்தை படம் பார்ப்பார்கள் அத்தனை பேரும் வெறுத்திருப்பார்கள். 2வது திருமணத்தை ஆனந்த கண்ணீர் ததும்ப வாழ்த்தி இருப்பார்கள். அவ்வளவு அருமையாக காட்சிகள் அமைந்திருக்கும். பொய்யும் பித்தலாட்டமும் யாரையும் எப்பொழுதும் ஏமாற்ற சிறிது கூட தயங்காத துர்குணம் உள்ளவராக எம்.ஆர். ராதா அவர்கள் அசத்தியிருப்பார். எம்.ஆர். ராதாவுக்கு லட்டு மாதிரியான ஒரு பாத்திரம் இந்த படத்திலே. அப்படியே வீடு கட்டி விளையாண்டிருப்பார். வாயிலே வடை சுடுவது என்பதன் உருவகமாக ராதா தனது நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார். என்ன ஒரு அற்புதமான ஒரு நடிப்பு, என்ன உடல் மொழி, போகிற போக்கில் அப்படியே அசால்ட்டாக அடித்துவிடும் பேச்சுக்கள். அவருடைய ஒரிஜினல் குணமே இதுதானோ என்று கூட நமக்கு என்ன தோன்றும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டயலாக் டெலிவரி, அருமையான மாடுலேஷன். அடுத்து என்ன ஏமாற்று வேலை செய்வாரோ என்று நொடிக்கொடி நம்மை பார்வையாளர்களை பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய வசனமும் நடிப்பும் இருக்கும். ஒரு வகையில் பார்த்தால் படத்தினுடைய கதையே இவர் எப்பொழுது படத்திலே நுழைகிறாரோ அப்பொழுதுதான் சூடு பிடிக்கும். பாகப்பிரிவினைக்கு எம்.ஆர். ராதா வலியுறுத்துகின்ற அந்த கட்டத்தினிலே பாலையா அவர்கள் மறுத்து பேசும்பொழுது எம்.ஆர். ராதாவினுடைய நடிப்பினை பார்க்க வேண்டும். சதி செய்கிறான், சதி செய்கிறான், இருந்தாலும் உனக்கு சதி செய்கிறாத்த, உன் புருஷனே உனக்கு துரோகம் பண்ணுறாத்த, பால் போல் உனக்கு மனசு ஏமாத்துறாத்த, இந்த மனுஷனை நம்பாத, இவனை நம்பின கையில் களையத்தை கொடுத்து ரோட்டில் கொண்டாந்து விட்டுருவான், பறக்க விட்டுருவான் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா எங்கள் அத்தையை சிங்கப்பூர்லேயே யாருக்காவது கட்டி கொடுத்து வேடிக்கை பார்த்துருப்பேனே. இந்த குடிமிக்காரனுக்கு கொடுத்துட்டு நான் அவமானப்பட வேண்டியிருக்கு. அத்தைக்கு புள்ளல நீ ஏமாத்த பார்க்குறியா? நான் இல்லை, எதுக்கு திங்கிறதுக்கா? நீ இன்னமும் ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, போடா வெளியில் என்று பாலையா கூற, அவன் போகக்கூடாது, போனால் நான் தூக்கிலே தொங்குவேன் என்று சி.கே. சரஸ்வதி அவர்கள் கூற, அத்தை யாரும் செய்யாத சத்தியாகிரகம் அத்தை, நீ தொங்கு, அப்புறம் நான் அந்த ஆளை நான் என்ன பண்ணுறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். பாலையா அவர்களுடைய உயர்ந்த நடிப்பை நாம் கூற வேண்டும். பாகப்பிரிவினை ஆன பிறகு தம்பியை தோளை தொட்டு, தம்பி நான் அந்த வீட்டுக்கு மூத்தவனாக பிறந்தேன், ஊரறிய நான் குடும்பத்தை கௌரவத்தை கட்டி காத்தேன், அப்படி இருந்தும் இந்த வீட்டில் 2 உலையாக மாறிடுச்சப்பா. யார் என்ன சொன்னாலும் என் மனசுக்குள்ளே நான் உன் மேலே வச்சுருக்கிற அன்பையும் பாசத்தையும் யாராலையும் பிரிக்க முடியாதுப்பா. இந்த பாருப்பா அந்த படத்தை நம்ம பெற்ற தாயும் தாப்புன்னு சாட்சியாக சொல்கிறேன், என்னை மன்னிச்சிருப்பா என்று கூறி தம்பியின் தோளில் முகம் புதைத்து அழுவாரே. ஆஹா, நடிப்பா அது! வாழ்ந்து காட்டியிருக்கும் உணர்ச்சி குவியல்களான காட்சி அது. அப்பவும் தம்பியாக வருகின்ற அந்த எஸ்.வி. சுப்பையா அவர்கள், அண்ணா என்ன பேச்சு பேசுகிறீங்கன்னு, நீங்கள் எது செஞ்சாலும் எனக்கு சம்மதம், உங்களை தவிர எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லைண்ணே என்று கூறி இருவரும் கட்டி அழுகின்ற காட்சியையும் நாம் நினைத்து பார்க்க அவ்வளவு மனதுக்கு சங்கடமாக இருக்கும். பாகப்பிரிவினையின் பொழுது நம்பியாருடைய சொத்துக்களையும் அமுதாவை அவன் திருமணம் செய்து கொள்ள இருப்பதால் பிரித்து கொடுக்குமாறு எம்.ஆர். ராதா கூற, நடிகர் திலகம் கோபத்திலே பேசுவார். டேய் என்னடா சொல்கிற, என் தம்பி உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிறானா? ஏன் ஆச்சரியமாக இருக்கா? ஆச்சரியமாக இல்லைடா, சிங்க போகிறான், அதிசயமாக இருக்குது. 4 எடுத்து கத்தவன் நாகரிகம் தெரிஞ்சவன் எங்களை இப்படி நட்டாத்தில் விட்டுருவான்னு நான் நம்பவே இல்லைடா. டேய் மணி வாடா, அம்மா இந்த சிங்கப்பூரான் சொல்கிறதுக்கெல்லாம் நீ வேணாண்டா, வந்துடுறா. ஏண்டா அவன் தங்கச்சியாடா நீ கட்டிக்க போகிற? என்னடா பதில் பேசாமல் இருக்க, சொல்கிறத கேளுடா. டேய் பாம்புக்கு பல்லில் தாண்டா விஷம், ஆனால் இந்த சிங்காரம் இருக்கான சண்டால பயடா, இவனுக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. நம்ம குடும்பத்தை துண்டு துண்டாக உடச்சி இந்த பாவியோட தங்கச்சியை கழுத்துலையாடா நீ கல்யாணம் கட்ட போகிற? வேணாண்டா. டே உங்கள் அப்பாவோட அம்மாவோட மனசை நோக வைக்காதடா. நம்ம வீட்டுக்கே குலதெய்வம் மாதிரி இருக்கிற நம்ம பெரியப்பா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கடா தம்பி.
இப்பொழுது நம்பியார் தகாத வார்த்தைகள் பேசி என்னோட அந்தஸ்தை காமிச்சு இந்த மன்மதராஜாவுக்கு கல்யாணம் பண்ண என்னை பயன்படுத்த பார்க்குறீங்களா என கூற அம்மா நம்பியாரை அடித்து விட அப்பொழுது கூட நடிகர் திலகம் அவர்கள், அம்மா அம்மா அவன் என் தம்பிம்மா, அவனை அடிச்சிடாதம்மா, அவன் மேலே ஒரு துரும்பு பட்டாலும் என்னால் சகிச்சிக்க முடியாதும்மா, அம்மா அவன் என்னத்தானம்மா சொன்னான், பரவாயில்லம்மா பரவாயில்ல, நீ மட்டும் அவனை ஒன்றும் சொல்லிடாதம்மா, தம்பி தம்பி அம்மா தெரியாமல் அடிச்சிட்டாங்கப்பா, நீ சொன்னபடியே அந்த கிராமத்து பொண்ணு வேணாம், உன் இஷ்டப்படியே எந்த பொண்ணை வேணாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா, ஆனால் அந்த சிங்கப்பூர் உறவு மட்டும் நமக்கு வேணாண்டா, யாரும் எனக்கு யோசனை சொல்ல தேவையில்லை என்று நம்பியார் கோபத்துடன் கூறும்பொழுது மகன் மேல் கோபப்படும் எஸ்வி சுப்பையா அவர்களுடைய நடிப்பு தனி ரகமாக இருக்கும். வேதனையான காட்சியை கூட கலகலக்க வைக்கும் ராதா தாத்தா பாட்டியிடம் படம் அருகே வந்து இரவிலே கும்பிட்டு கொண்டு திருநீர் பூசி கொண்டிருக்கும் நடிகர் திலகத்தை பார்த்து பேசும் காட்சியிலே கூட, யாராவன் மிட் நைட்டில் இங்கே, ஓ நீயா, ஏண்டா டே உங்கள் வாடையே கூடாதுன்னு தானடா குறுக்க செவுறு வச்சோம், இங்கே ஏண்டா வந்த, எதையாவது தூக்கிட்டு போகலான்னு வந்தியா, என்னடா முறைக்கிற, விபூதி விபூதி திருட வந்திருக்கான், டேய் கும்பிடுறதில் கூட என்னடா திருட்டுத்தானா, டேய் எப்படிடா கும்பிடுற நீ, உனக்கு தான் கை வராதரா, சலாம் போடுறியா இங்கே கும்பிட வரியா, இந்தா இதான் சாக்கை வச்சுக்கிட்டு இங்கே வரப்படாது, இந்த படத்தெல்லாத்தையும் சப்ஜாடாக எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு நிறையா வேலை இருக்குது, நீயே கொண்டு வச்சு கும்பிட போ. நம்பியாருடைய திருமணத்தின் பொழுது தன் தந்தைக்கு உடல்நலம் இல்லை என்று சிவாஜி ஓடி வந்து நம்பியாருடன் பேசுகின்ற அந்த காட்சியிலே, தம்பி அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குடா, வாடா டே வந்து பாருடா என கெஞ்சும் பொழுது நம்பியார் முடியாது என்று மறுக்க அவர், டே அவர் உன்னை மறக்கலடா, ஏண்டா நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்போ அப்பா நம்மளை திட்டலை அடிக்கலை, அப்போ நம்ம என்னடா செஞ்சோம், இப்போ மட்டும் ஏண்டா அப்படி பண்ணுற நீ, நாம் பெரிய மனுஷனாக போயிட்டோமாடா, கோழி மிதிச்சாடா குஞ்சு சாவும், அம்மா நான் உன்னை விட பெரியம்மா, நீ எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி மருமகளாக வந்துட்ட, இருக்கிறதெல்லாம் இனி உன்னை சேர்ந்தது தான்ம்மா, நீயாவது எடுத்து சொல்லி உன்னை கூப்பிட்டுட்டு வாம்மா என்று கெஞ்சுகின்ற இடம் நடிப்பினுடைய உச்சம். அவர் எவ்வளவோ கெஞ்சியும் வர முடியாது என்று நம்பியார் கூறும் பொழுது, டேய் இங்கே பாடுறா, நீ தாலி கட்டிட்டு பொஞ்சாதியோடு நின்றுக்கிட்டு இருக்க, அங்கே ஒன்று பெத்தவ தாலி பாக்கியம் பறி போயிடக்கூடாதுன்னு மஞ்சள் அழிஞ்சிடக்கூடாதுன்னு துடிச்சிக்கிட்டு இருக்காடா, டேய் இங்கே பாருடா, அவள் ஒன்று 10 மாதம் செமந்து பெத்தா பாரு, அந்த கூலிக்காவது வந்து பாருடா நன்றி கெட்ட பயல என்று கூறுவார். எம்ஆர் ராதா இப்பொழுது சிவாஜியை பிடித்து தள்ள, எவனாவது அவன் மேலே கையை வச்சிங்க துண்டு அவனை வெட்டி போட்டுருவான்டா என்று பாலையா அவர்கள் கோபத்தோடு அறிவாளோடு அங்கே வந்து நிற்கும் காட்சி கலகலப்பாக இருக்கும். எம்ஆர் ராதாவினுடைய நடிப்பினுடைய உச்சகட்டமாக இரத்தக்கண்ணீர் திரைப்படத்தை பற்றி கூறுவார்கள். ஆனால் இந்த சிங்கப்பூர் சிங்காரமாக அவர் ஏற்று நடித்த பாத்திரமும் எந்த வகையிலும் அந்த படத்துக்கு சளைத்தது அல்ல என்பது போன்ற நடிப்பினை இதிலே வெளிப்படுத்தி இருப்பார். ஒரு பேட்டியிலே கூட நடிகர் திலகம் அவர்களிடம், சினிமா துறையில் நீங்கள் அனைவருக்கும் முதல்வர் என்று கூறும் பொழுது நீங்கள் தான் அத்தாரிட்டி என்று கேட்பார்கள். அப்பொழுது நடிகர் திலகம், அப்படிலாம் சொல்லாதீங்க, என்ன வேணால் நீங்கள் 3ஆவதாக வச்சுக்கலாம், ராதா அண்ணா இருக்கார், பாளைய அண்ணா இருக்கார், அவங்களுக்கெல்லாம் அப்புறம்தான் நான் என்று அவர் அடக்கத்தோடு சொல்வதாக படித்திருக்கிறேன். பாலையாவின் மனைவி அகிலாண்டமாக வரும் CK சரஸ்வதி அவர்களுடைய நடிப்பு பேசப்படத்தக்க அளவில் மிக அருமையாக இருக்கும். வில்லத்தனத்தினுடைய உச்சம் என்பது போல தனக்கு குழந்தை இல்லை என்ற எண்ணமும், இளைய சகோதரர் சுப்பையாவின் மனைவி ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர் என்ற இலக்காரமான சிந்தனையும் இவரது குணத்தை அப்படி ஒரு கொடுமைக்கார பெண்ணாக மாற்றியிருக்கும். அதை போல தனக்கு கல்யாணம் நடக்க இருக்கின்ற அந்த சமயத்தில் கூட நடிகர் திலகம் தனது தம்பியை அழைத்து அந்த கல்யாணத்திலே கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தில் உள்ள அந்த காட்சியிலே தனது திருமணத்துக்கு நீங்களும் வர வேண்டும் என்று தம்பி நம்பியார் அவர்களை அழைக்கும் பொழுது மற்றோர் கூடியிருப்போர் சிரித்து உதாசீனப்படுத்தி கூறும்பொழுது, எனக்கு வர சௌரியப்படாது என்று நம்பியார் கூற, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் படிச்சிருக்கணும் என்று அவர் கோபமாக கூற, தெரியுதுரா தம்பி தெரியுதுரா, எதுக்கு எடுத்தாலும் தலையாட்டிக்கிட்டு பொம்மை மாதிரி உன்னை மாதிரி தலையாட்டினாக்கா அவன் படித்தவன், பொண்டாட்டி கிடச்சோன்னே அப்பா அம்மாவை மறந்துடுறவன் அறிவாளி, அப்பா சாக கிடக்கிறப்போ எந்த உணர்ச்சியும் இல்லாமல் குத்துக்கல்லாட்ட மாதிரி நிற்கிறவன், கத்தவன், நாகரிகம் படைத்தவன், அப்படி தான் நடாது மாப்பிள்ளை, தெரியுதா, கிரவுண்ட் கட்டிக்கிட்டு அவன் பேசுகிறான், படித்த பொண்ணு பணத்தோட அவனுக்கு வேலைக்காரி, அதைத்தான் சொல்லாமல் சொல்லி காமிக்கிறான்
இலே சிங்கப்பூரான், நீ ரொம்ப புத்திசாலிடா. டேய் குப்புரான சுரண்டா, உன் தங்கச்சியை என் தம்பி கல்யாணம் கட்டினதில் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே பிடிக்கலடா. பொறாமை. இலே பணக்காரன் வீட்டில் அவன் பொண்ணு கட்டிட்டான்னு எனக்கு ஒன்றும் பொறாமல் இல்லைடா. படித்தவன் உண்மை தெரியாமல் போலியை கண்டு ஏமாந்துட்டானே, என் தம்பி பயலுக்கு நல்ல சிநேகிதன் இல்லையேன்னு நினச்சி தாண்டா நான் கவலைப்படுறேன். அதனால தாண்டா என் மனசு துடிக்குது. டேய் மாப்பிள்ள, நீ சம்பாதிக்க போகிறல்ல, உட்காந்துக்கிட்டு சாப்பிட்லான்னு தான் தம்பின்னு இந்த பையன் நாடகம் போடுறான். அவன் அடச்சி, பெற்றவங்களுக்கு சோறு போடாதவன் கை சாப்பாட்டை நாய் கூட திங்காதரா. இங்கே பாடுறா, ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளு. இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் பிச்சை எடுத்து சாப்பிட்டு முச்சந்தீரை விழுந்து செத்து கிடந்தாலும் கிடப்பனை தவிர உன் வீட்டு வாசப்படி வந்து மிதிப்பேன்னு கனவுல கூட நினைக்காதரா நீ. இந்த பாடுறா, கூட பிறந்த பிறப்புங்கிறதுக்காக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேட்டுக்க. உதட்டில் தேனை வச்சுக்கிட்டு பேசுகிறவன் என்றைக்கும் உதவ மாட்டான்டா. அதை மறந்துடாதரா தம்பி நீ. அதை கேட்டு கடுப்பான எம்ஆர் ராதா நம்பியாரை தூண்டிவிட அவரை நடிகர் திலகத்தை அடித்து தள்ளி விடுவார். இயல்பாக இருக்கும். அவர் அந்த காட்சியை கவனித்து பார்த்தீர்களே ஆனால் நேரடியாக போய் தரையிலே விழுவது போல இருக்கும். அதை போல் அடுத்து தொடர்ந்து வருகின்ற அந்த காட்சிகளுக்கு வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது. நம்பியாரும் எம்ஆர்ஆரும் சென்னை செல்வது, அங்கு ஜால்ரா தேவி, வீராயி இவர்களை அந்த நடிகைகளாக அறிமுகப்படுத்துவது, ஷோ கொட்டாய் திறப்பது என்பதும், 2 பேரும் அண்ணன் தம்பி இருவருக்கும் இங்கே கர்ப்பம் உண்டாகி அவர்கள் அந்த சந்தோஷமான காட்சிகள். அதே போல் மாம்பழம் கேட்கின்ற சரோஜா தேவிக்கு அதை கொடுக்கக்கூடாது என்ற கெட்ட மனதோடு சரஸ்வதி அவர்கள் அந்த முழு கூடையும் வாங்கி கொள்ளும் பொழுது அவர்களுக்கு பேச்சை திருப்பி கொண்டு ஒரு 2 மாம்பழத்தை தெரியாமல் பின்னால் எடுத்து ஒளிய வைத்து கொண்டு பாலையா அவர்கள் அவளை கூடையை தூக்கி கொண்டு சென்றதும் தனது மருமகளை அழைத்து வாஞ்சையோடு இந்தாம்மா நீ சாப்பிடுமா என்று கொடுக்கின்ற அந்த காட்சியும் கண்களில் நீரை வரவழைக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கும். குழந்தை பிறக்கின்ற அந்த காட்சியிலே நடிகர் திலகம் வந்து குழந்தையினுடைய கால்களையும் கைகளையும் தான் முதலில் பார்ப்பது போல காட்சி அமைந்திருக்கும். பீம்சிங் அவர்கள் பாவரிசை படங்கள் என்ற சகாப்தத்தையே சரித்திரத்தையே உருவாக்கிய இயக்குனர் பீம்சிங் அவர்களை எப்படித்தான் நாம் பாராட்டுவது என்று தான் சொல்ல தோன்றும். நடிகர் திலகத்துக்கு இணையாக சரோஜா தேவி இந்த படத்தில் தான் முதலாக நடித்திருந்தார். சிறிது காலம் பிணக்காக இருந்த நடிகர் திலகத்துக்கு பாடல் எழுத மாட்டேன் என்று ஒதுங்கியிருந்த கண்ணதாசன் இந்த படத்தில் மீண்டும் வந்து இணைந்து ஏன் பிறந்தாய் மகனே போன்ற சில அருமையான பாடல்களை இந்த படத்திலே எழுதியிருந்தார். படத்திலே 2 பாடல்களை எழுதியிருந்த பட்டுக்கோட்டை அவர்கள் இந்த படம் வருவதற்கு ஒரு 3 வாரங்களுக்கு முன்பே காலமாகிவிட்டார் என்பது ஒரு துயரமான செய்தியாக அமைந்திருந்தது. மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து 216 நாட்களுக்கும் மேலாக ஓடி வெள்ளி விழா கண்ட படம் என்பதோடு அந்த ஆண்டினுடைய சிறந்த தமிழ் படமாக ஜனாதிபதியின் வெள்ளிப்பதக்கம் பெற்ற படமாகவும் இது அமைந்தது. இந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்று பல மொழிகளில் இந்த கதை வேறு மொழிகளிலும் எடுக்கப்பட்டு வெற்றி பெற்றது. படம் முழுவதும் ஒரு ஊனமுற்றவராக கொஞ்சம் கூட ஒரு மாறுபாடு தெரியாமல் அதே மாதிரி கைகளை வைத்துக்கொண்டு அதே மாதிரி விந்தி நடந்து கொண்டு எம்ஆர் ராதா, பாலையா, எஸ்வி சுப்பையா போன்ற ஒரு ஜாம்பவான்களுக்கு இடையே தன்னுடைய நடிப்பை நிரூபித்து காட்டினார் நடிகர் திலகம் அவர்கள். இது போன்ற திரைப்படங்கள் பாடங்களாக அமைந்தது. அந்த காலத்து மக்களினுடைய மனோநிலையில் ஒரு அன்பையும் பாசத்தையும் விதைத்த படங்கள் அந்த காலத்திலே வந்தது. இப்பொழுது வருகின்ற படங்கள் எப்படி இருக்கிறது என்று நான் சொல்ல தேவையில்லை. வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் இந்த படத்தையும் நாம் டிஜிட்டலில் வெளியிட வேண்டும் என்று அன்போடு அந்த விநியோகஸ்தர்களை நான் கேட்டுக்கொள்ள பிரியப்படுவேன். மிக அருமையான ஒரு திரைப்படம். வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் அவசியம் அந்த படத்தை பாருங்கள் என்று கூறி மீண்டும் நல்லதொரு திரை விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.